குழந்தை என்ன வேலையை கற்றுக்கணும்? யாரோட முட்டை? குழந்தையோட முட்டை. இந்த மாதிரி குழந்தையோட முட்டை உள்ள சுரிய உள்ள சொல்லுனா அசுனி எந்த பூச்சியாவது நார்மலா என்ன கலர்ல இருந்தாலும் குழந்தை முட்டை போட்டா கருத்து கலருக்கு மாறிடும். நீங்க எந்த பூச்சியாவது அதோட ஒரிஜினல் கலர்ல இருந்து கருத்து கலருக்கு மாறி இருந்தா யார் வேலையை கட்டிட்டாங்க? குழந்தை வேலையை கட்டிட்டாங்க. உள்ள குழந்தை உருவாக்கி குழந்தை உருவாக்கி உள்ளேயே குழந்தையா மாறி இவருக்கு உடம்பு யார் உடம்பு? உடம்பு அசுனி உடம்பு. யார் வெளியே கொண்டு இருக்கா? அந்த குழந்தையோட பையனும் பொண்ணும் முதல் போட்ட குழந்தையோட பையனும் பொண்ணும் அந்த வெளியே கொண்டு அசுனியை உள்ள போடுறது மட்டும் 1500 கோழி இருக்கு. அந்த 1500 கோழியை வயலுக்கு கொடுத்தாலே அது மற்ற எல்லா விஷயமும் பார்க்கணும். இங்க பாருங்க, யார் எதிரிக்கணும்? உடம்பு அசுனியம் உடம்பு எதிரிக்கிறது யாரு? குழந்தை. இப்ப இது ஒரு டைப் குழந்தைன்னா இன்னொரு டைப் குழந்தை அசுனியில முட்டை போடுற குழந்தை இன்னொரு டைப். அதை யாரு பாருங்க. இவர் இன்னொரு ஆள். ஆயிரத்தி 500 கோழி சொன்னோம். இதுல யோகா பண்ணி கூட நாங்க வேலையை இப்ப முட்டை போட்டாச்சு. இப்ப இது போல அசுனி என்ன கலருக்கு மாறணும்? கலருக்கு மாறிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா மாறி இப்ப உள்ள வேலை நடக்குது, உடம்புல வேலை நடக்குது. இப்ப இதுக்குள்ள இருந்து யார் வெளியே வரணும்? அந்த குழந்தையோட பொண்ணோ பையனோ வெளியே வரணும். இந்த குழந்தையோட பொண்ணோ பையனோ வெளியே வரணும். நம்ம சொன்னதெல்லாம் வாழ்க்கையில இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு பூச்சி புழு வைக்கிறதுல முக்கியமான ப்ராப்ளம் பறவைகளுக்கு உண்டு. பறவைகளுக்கு உண்டு. பறவைகளுக்கு இப்ப மஞ்சள் கலருக்கு சாந்தி இதெல்லாம் மரத்துல வச்சா மரத்துல என்ன நடக்குது? மரத்துல ஐட்டம் எல்லாம் வச்சா மரத்துல என்ன நடக்குது? அந்த 40, 60, 80 ரூபாய் பாருன்னா செக் பண்றாங்க. 80 ரூபாய் கண்டிப்பா மாறிடுச்சு. அதை செக் பண்றாங்க. செக் பண்ணா 80 நெல் வயல் வரப்பு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்க பூச்சி மருந்து அடிக்க வேண்டிய தேவையே இல்லை. ஆனா வரப்பு இந்த மாதிரி ஆகணும். வரப்பு இந்த மாதிரி ஆகணும். இதுதான் மெயின் வேலையை. எந்த பயிர் போட்டாலும் அந்த பயிருக்கு 3 பயிராகவும் வரப்பு பயிராகவும் இப்ப நம்ம சொன்ன 4 பயிர்களுக்கு கண்டிப்பா இருக்கு. இந்த 4 பயிர்களுக்கு இருந்தா இந்த பூச்சியை காரணம் பண்ணுறது. இதுல நான் உங்களுக்கு ஒரு 5 விதமான டெக்னிக் மட்டும் சொல்லிட்டு வேலைக்கு எந்த பயிரா இருந்தாலும் ஒரு 5 டெக்னிக் தான். என்ன 5 டெக்னிக்? ஒரு தடவை வந்த பூச்சி அடுத்த வருஷம் ஒரு வருஷம் ஏப்ரல் அடுத்த ஏப்ரல் மே மாசம் நம்ம பயிரே பண்றது. ஆனா அடுத்த வருஷம் அந்த பூச்சி கரெக்டா இப்போ ஒரு எடுத்துக்காட்டு நெல்லுல இலை சுட்டு போகணும். நெல்லுல இலை சுட்டு எப்போ வரும்? நடவு நட்ட 15வது நாள் 25வது நாள் வரணும். 25வது நாள் வந்து அதை நம்ம கொடுக்கணும். 25 நாள் 50 நாள்ல பூச்சியா மாறி அடுத்து காணாம போயிருக்கு. எங்க போச்சுன்னு தெரியல. ஊருக்கு போச்சா எங்கேயோ வெளிநாட்டுக்கு போச்சான்னு தெரியல. நடுவுல ஒரு நெல்லை குடிச்சு ஒரு பயிர் ஒரு எடுத்துக்காட்டு உங்க ஊருக்கு பயிருக்கு ஏற்ற மாதிரி கற்றுக்கிட்டீங்க. ஒரு வேற ஒரு பயிர் போட்டு ஏப்ரல் மே மாசம் 2 மாசம் பயிரே இல்லாம நிலத்தை காய போட்டு அடுத்த வருஷம் நெல்லு நட்டா 15வது நாள் கரெக்டா இந்த இலை சுட்டு போது வந்துருக்கு. அது வரைக்கும் அது எங்க போயிடுச்சு? நம்ம பூச்சியோட வாழ்க்கை முறையை சொன்னோம். எத்தனை ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொன்னோம்? முட்டை, காய்ச்சி
இதுல 2 ஸ்டேஜ்ல தான் பூச்சி அடுத்த வருஷம் போறதுக்கு பிளான் பண்ணும். என்ன பிளான் பண்ணுது? முட்டை பருவமும் கூட்டுக்குழு பருவமும் அசை முடியாம ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க. அதனால அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு எடுத்துக்காட்டு, இந்த வருஷம் எழுதல 15வது நாள் அந்த புத்துக்குழு இட சொத்துக்குழு வந்து 15வது நாள் பயிர்கள் வந்துச்சுன்னா 25 நாள் சாப்பிட பிடிக்கும் போது பயிர் எத்தனாவது நாள் ஆயிடும்? 25 + 15 பயிர் 40வது நாள் ஆயிடும். அடுத்து ஒரு வாரம் கூட்டுக்குழு பருவம் 47 நாள் ஆயிடும். அடுத்து பூச்சி பருவம் 10 நாள், 47 மொத்தம் 57 நாள். இப்ப 57வது நாள் பூச்சி வந்த உடனே அது திருப்பி ஒரு நாளுக்கு எத்தனை முட்டை வைக்கணும்? 40 முட்டை வைக்கணும். 40 முட்டை வச்சா அதுல இருந்து வர்ற புழு 15வது நாள் பயிரை அந்த குழந்தை தின்னது வாய். இப்ப பயிர் எத்தனாவது நாள் பயிரா இருக்கு? 57வது நாள். அப்ப பூச்சி என்ன செய்யுது அப்படின்னா, வாரத்துல இருக்க தலை செடிகளுக்கு மேல போய் முட்டையை டெபாசிட் பண்ணும். தலை செடிகளுக்கு மேல இருக்க முட்டை 3 ல இருந்து 5 நாள்ல பொறிக்கிறதுக்கு பதில கும்பகரணம் தூங்க ஆரம்பிச்சிடும். அப்ப கலை செடிகள்ல பூரா முட்டை கும்பகரணம் தூங்கிக்கிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் நீங்க நட்டு 15வது நாள் நெல் பயிர்ல இருந்து கிளம்புற வாசனை தான் யாருக்கு சிக்னல்? இந்த கலை செடிகள்ல தூங்கி இருக்கிற முட்டைக்கு சிக்னல். பிரியாணி ரெடி, வரியா வரைய முட்டை பொறிச்சு குழுவா மாறி. இங்க 2 விஷயம் போட்டுக்கணும். ஒரு விஷயம், முட்டை கலை செடிகள்ல அடுத்த வருஷத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகும். முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், ஒவ்வொரு கெடுதல் செய்யப்பட்ட சிக்னல் யாருக்கு வர்ற சிக்னல்? பயிரோட வளர்ச்சி பொருட்களுக்கு வர்ற சிக்னல். 15வது நாள் வந்த வாழை இறைச்சி இருக்கு. பால் குடிக்கிற தருணத்திலிருந்து வர்ற வாழை கதிர்நாளா பூச்சியை ஒவ்வொரு பயிரில் இருந்து ஒவ்வொரு தேவையிலையும் கலந்த வாழை ஒவ்வொரு பூச்சிக்கு சிக்னல். அந்த பூச்சி தான் அந்த இருக்கும். இது 2வது பாயிண்ட். இப்ப தப்பி தவறி புழுவா 57வது நாள்ல பூச்சியா மாறுறதுக்கு பதில் புழுவாதான் இருக்கு. என்ன செய்யும் நினைக்கிறீங்க? தொடர்ந்து மண்ணுக்குள்ள இருந்து கூட்டுக்குழுவா மாறி கூட்டுக்குழு செய்கிறே ஒரு வருஷம் மண்ணுக்குள்ள உட்காந்துருக்கு. அடுத்த வருஷம் நீங்க நெடு நட்டு 15வது நாள் கிளம்புற மாடை கூட்டுக்குழு வந்து யார் கிளம்பி வெளியே வருவாங்க? இப்போ வீடு அவங்களுக்கு அடுத்த வருஷம் எப்படி இருந்துச்சு? அப்ப இந்த 2 பேரையும் அரசாங்கம்னா என்ன செய்யணும்? மரத்துல என்ன இருக்கக்கூடாது? கலை செடிகளே இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம சொன்ன இந்த 4 பயிர் நீக்கலாம். மற்ற செடிகள் இருக்கக்கூடாது. முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், கூட்டுக்குழு அடுத்த வருஷம் வரக்கூடாது. என்ன செய்யணும்? கோடை உழவு. இந்த கோடை உழவுங்கிற வார்த்தையை கேட்டு கேட்டு சலிச்சு போயிடும். ஆனா கண்டிப்பா அந்த ஏப்ரல் மே மாசம் மழை பெஞ்ச உடனே நிலத்தை உருக்குறதுல கிட்டத்தட்ட நீங்க 2 ரவுண்டு பூச்சி மருந்து அடிக்கிற செலவை குறைக்கிறீங்க. உள்ள இருக்கிற கூட்டுக்குழு பூரா முழுக்க போது எங்க வருது? மேல வருது. அதனாலதான் டிராக்டர் முழுக்க போகும்போது டிராக்டர் முன்னாடி யார் மைனா அது என்ன திங்குதுன்னு கேட்டா, நம்ம ஆளு இங்கே மண்ணுல திங்கிருக்கிறான். நீங்க போட்டோ பக்கத்துல மண்ணுல கொண்டே போட்டு 60 வருஷம் ஆச்சு. இப்ப அது திணிக்கிட்டு கூட இடத்தான் திணிக்குது. கூட்டுக்குழுவை தான் திங்குது. அந்த கூட்டுக்குழுவை மைனாவை உண்டாக்கிட்டோம்னா அடுத்த வருஷம் பயிர் வரும். இது 2வது பாயிண்ட். முதல் பாயிண்ட் கலை செடி, 2வது பாயிண்ட் கோடை உழவு, 3வது பாயிண்ட் இப்ப நெல்லுல இருந்து வர்ற வாழை தான் அந்த கதிர்காமா பூச்சிக்கும் அந்த இலக்குக்கும் சிக்னல் சொன்னோம். நடுவில் இந்த வாரத்துல இந்த செடிகள்லாம் வச்சுட்டோம்னா இந்த செடிகள்ல இருந்து கிளம்புற வாழையும் நெல்லுல இருந்து கிளம்புற வாழையும் ஒருத்தர் லிங்க் ஆகி பூச்சி குழம்பி போயிடும். எந்த பக்கம் போறது சொல்றது புரியுதா? ஊடு பயிரும் மரத்து பயிரும் இந்த வேலை பண்ணுது. பூச்சியை குழம்பி விடுறதுக்கான டெக்னிக் தான் இது. இது 3வது. 4வது பாயிண்ட் உங்க எல்லாருக்கும் என்ன பண்றது? பூச்சி அப்படிங்கிறது ரெக்கையுள்ள பூச்சிங்கிறது கண்டிப்பா விளக்கு வெளிச்சத்தை பார்த்தா விளக்க நோக்கி அந்த லைட்டை நோக்கி வந்துடும். விளக்கு பொறி கம்பல்சரி. விளக்கு பொறி வயல்ல ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 5 ஏக்கர் ஏரியாவில் ஒரு விளக்கு பொறி நச்சு. விளக்கு பொறிங்கிறது கம்பல்சரி. இந்த விளக்கு பொறிய மனசுல வச்சு விளக்கு பொறியை எப்ப வைக்கணுங்கிற டெக்னிக் அதுலயும் ஏகப்பட்ட குழப்பங்கள்லாம் இருக்குது.
வயலுக்கு நல்லது செய்யற பூச்சி அதிகமா இருக்கா, கெடுதல் செய்யற பூச்சி அதிகமா இருக்கா உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சாதான் விளக்கு போய் வைக்கணும். கெடுதல் செய்யற பூச்சி அதிகமா இருந்துச்சுன்னா விளக்கு போய் வச்சு இழுக்கலாம். நல்லது செய்யற பூச்சி அதிகமா இருந்துச்சுன்னா விளக்கு போய் வச்சா யாரு வருவாங்க? நல்லது செய்யறதுதான் வருவாங்க. அது ஒரு சின்ன இதை உருவாக்குறாங்க. சாயந்தரம் 6 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் இது கெடுதல் செய்யற பூச்சிகளோட நடமாட்டம், 9 மணிக்கு மேல நல்லது செய்யற பூச்சி. அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் உறுதி செய்யப்படாத. அப்போ வயலுக்குள்ள என்ன பூச்சி இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி விளக்கு. அடுத்தது இனக்கவர்ச்சி. இனக்கவர்ச்சி பொறினா அந்த பூச்சி பறந்துட்டு இருக்கிற பூச்சியில ஆண் பூச்சி பெண் பூச்சி எடுத்து பெண் பூச்சியோட வாழையை வச்சு ஆண் பூச்சியை கவர்ந்து இருக்கிற டெக்னிக் தான் இனக்கவர்ச்சி. அந்த இனக்கவர்ச்சி பொறியை பயன்படுத்தி எல்லா பூச்சிக்கும் பயன்படுத்த முடியாது. அந்த உள்ள வைக்கிற மாத்திரை எந்த பூச்சிக்கு வைக்கிறோமோ அந்த பூச்சி மட்டும்தான் மாற்றும். அப்ப அந்த பூச்சிக்கு எதிராக அந்த இனக்கவர்ச்சி பொறியை மட்டும் பயன்படுத்தும். இது நான் 5வது. அதுக்கடுத்து பூச்சிக்கும் புழுவுக்கும் நோயை உருவாக்கலாம். நோய்னா என்னது? நமக்கு நோய் என்ன நோய்? சளி காய்ச்சல், வாந்தி பேதி, சொறி படை சிறை, உள்ள குடலுக்குள்ள புழு. இந்த 4 நமக்கு இருக்கு. நமக்கு சளி காய்ச்சல் உருவாக்குறது வைரஸ், வாந்தி பேதி உருவாக்குறது பாக்டீரியா, சொறி படை சிறை அங்கிட்ட தேவன்மார் இருக்கிறது பூஞ்சான், உள்ள குடலுக்குள்ள புழு. இந்த 4 அப்படியே பூச்சிக்கு புழுவும் இருக்கு. பூச்சிக்கு புழுவுக்கு நோயை உருவாக்குற வைரஸ் இருக்கு, பூச்சி புழுவுக்கு வாந்தி பீதியை உருவாக்குற பாக்டீரியா இருக்கு, பூச்சியின் புழுவுக்கும் நோயை உருவாக்குற சொறி படை சிறக்க உருவாக்குற பூஞ்சானா இருக்கு. பூச்சிக்குள்ளேயே உடையில நூற்குள்ளே 2 நூற்குழு. ஒண்ணு பயிரை தாக்குற கெடுதல் செய்யற நூற்குழு, இன்னொன்று பூச்சியை தாக்குற நல்லது செய்யற நூற்குழு. அந்த நல்லது செய்யற நூற்குழுக்குள்ள வயதுல விட்டாலே நல்லது செய்யற நூற்குழுக்கள் கெடுதல் செய்யற நூற்குழுக்குள்ள அனுப்புவதோட கெடுதல் செய்யற பூச்சிகளையும் சேர்த்து அனுப்பிச்சு. இது 6வது டெக்னிக். இந்த 6 டெக்னிக்ல உங்க பயிருக்கு ஏற்ற மாதிரி எதை இந்த அச்சு கம்பல்சரி. முதல் அச்சு எந்த அச்சு? வாரத்துல தட்டப்பயிறு, நம்ம சோளம், மக்காச்சோளம், கொட்டமுத்து, மஞ்சள் கலர் பூச்செடி, வேப்ப சாறு, இது கம்பல்சரி. அது போக கோடை உழவு, மரத்துல கலை கட்டுப்பாடு, 100 பயிர் வளர்ப்பு பயிற்சி முன்னாடி சொல்லியாச்சு. விளக்கு பொறி, இனக்கவர்ச்சி. இந்த வேலைகளை பண்ணாலே பயிருக்கு நம்ம பூச்சி தொழிக்கிற விஷம் தொடவே வேணும். கண்ணை முடிக்க அழகா கொண்டு வரலாம். மகசூல் முதல் வருஷம் 2வது வருஷம் குறையுங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. ஆனா அப்படி குறையாம செய்யற ஆளுகளும் இயற்கை விவசாயத்துல உங்களோட கண்காணிப்பு கரெக்டா இருந்துச்சுன்னா முதல் வருஷத்திலேயே மகசூல எந்த விதமான இழப்பும் இல்லாமே கொண்டு போக முடியும், கொண்டு போயிருக்காங்க. இப்ப நம்ம கேள்விப்பது நேரம், கேள்விப்பதெல்லாம் நன்றி. வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குன்னா அந்த சந்தேகங்களை கேட்கலாம். நம்ம பேசுறதுல இவ்வளவு விஷயங்கள், இந்த விஷயங்களுக்கு மீறி எனக்கு இந்த சந்தேகம் இருக்கு அப்படின்னா செய்யறதுக்கு கஷ்டமான வேலை. என்ன வேலை உங்களுக்கு தெரியும்? ஒரு ஜோடி எலி உங்க வயல்ல வந்துருச்சுன்னா, ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் வந்துருச்சுன்னா, 1 வருஷத்துக்குள்ள உங்க வயல்ல இருக்கிற அது நெல்லாச்சுன்னா நெல்லை சாப்பிட்டு, மற்ற பயிர்களாக பிடிச்ச பயிர்களாக பயிர்களை சாப்பிட்டு 1 வருஷத்துல 2056 எலியா மாறும். எலியோட கெப்பாசிட்டி பூச்சிய மாதிரி எலிக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. நினைச்சா குட்டி போடும், நினைச்சா குட்டி போடுறத நிப்பாட்டி நம்மளால முடியாது. எலியோட அடுத்த கெப்பாசிட்டி பொருள் சாப்பிடுற பொருள் அதிகமா இருந்துச்சுன்னா குட்டி போட்டுட்டே இருக்கும். சாப்பிடுற பொருளோட இது கம்மியாயிருக்குன்னா குட்டி போடுறது இமீடியட்டா. இந்த கெப்பாசிட்டி 2வது. 3வது கெப்பாசிட்டி எலி மருந்தையோ எலி தீட்டியவோ நம்ம சொல்ற அடுத்த பொருட்களையோ வைக்கும் போது எலிக்கு ஒரு கெட்ட புத்தி. என்ன கெட்ட புத்தி? நீங்க கையால வைக்கிற உங்க கையில இருந்து கிளம்புற வாடையை வச்சு இவன் போட்டு தள்ளுறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்றாங்க. நீங்க எந்த பொருள் எலிக்கு வச்சாலும் உங்க வேக வாடையோ உங்க கை வாடையோ எதுல இருக்கக்கூடாது. வைக்கிற உணவு பொருள்ல கட்டையில இருக்கக்கூடாது. அப்ப
கைக்கு என்ன மாட்டிக்கணும், இது கூடாது. நாலாவது பாயிண்ட், 2-3 நாள் அது சாப்பிடுற மாதிரி தாராளமா உணவு பொருளை வச்சு அதை திங்க விட்டு வேடிக்கை பார்க்கணும். அது எப்பா எதுவுமே இல்லை, எல்லாம் வைக்காம இருக்கு அப்படின்னு எண்ணெய் பொரியல இருந்து, உளுந்த வடையில இருந்து, ஆம வடையில இருந்து, எந்த ஓட்ட எரி வடைகளுக்கு பக்கத்துல வச்சு பழக்கப்படுத்திட்டு 5ஆவது நாள் தான் நம்ம விஷ பொருளை வைக்கணும். அந்த விஷ பொருள் வைக்கும் போது நம்ம முன்னாடியே சொல்லுவோம், விஷ பொருள்கள்லயே 3 விதம் இயற்கை பொருள் இருக்கு. என்ன இயற்கை பொருள்? இது எதுக்கு இயற்கை, எதுக்கு இயற்கை, என்ன இயற்கை தெரியுமா? பப்பாளி காய். எது என்ன பண்ணும்? எலியோட அந்த முன்னாடி பல்லு இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த பல்லை வச்சு எதையாவது கடிக்கிட்டே இருக்கும். கரும்பலைன்னா அந்த பல்லே வளர்ந்து தீங்காலைய ஓட போட்டு வெளியே 6 மணிக்கு தர முடியும். அதனாலதான் அந்த பல்ல மோட்டதுக்காக தான் அது எதையாவது போட்டு கரைச்சிக்கிட்டே இருக்கும். இப்ப எதையாவது போட்டு கரைச்சிக்கிட்டே இருக்கும்னா பப்பாளி காயை வெட்டினா என்ன வரும்? பாலை கையில போட்டா என்ன? இதுதான் டெக்னிக். 10 நாளைக்கு 5 நாள் 1 நாள் எண்ணெய் பொடி ஆமாவோட உளுந்த வடையை வச்சு அதை லைன் பண்ணிட்டு 4ஆவது நாள் இல்லை 5ஆவது நாள் எண்ணெய் பொடியோட பப்பாளி காயை வெட்டி வச்சிருக்கோம். எண்ணெய் பொடி திங்கிற அவசரத்துல அது எண்ணெயும் கொடுக்குறோம். பப்பாளி காயங்களும் ஒரு குத்து குத்திச்சுனால போதும். ஒரு குத்து குத்தினாலே பல்லுக்கு மேல என்ன படுத்தியும். அதனால அடுத்து அந்த இதை சொல்ல முடியாது, எதை சொல்ல முடியாது, அடுத்த விஷயங்களை சாப்பிட முடியாது. பப்பாளி காய்கறி கொத்த ஆரம்பிக்க வாயு பால் எடுத்துக்காங்க. இது முதல். 2வது இதே எஃபெக்ட் சிமெண்ட் தண்ணி படாம இந்த எண்ணெய் பொடியிலையோ இதுலையோ வடையிலையோ எதோடையோ கலந்து வச்சுட்டா வடை சாப்பிடுறதுல எதையும் சேர்த்து சாப்பிடணும். சிமெண்ட் உள்ள போய் தண்ணி பட்டுச்சுன்னா என்ன? இதெல்லாம் சின்ன சின்ன டெக்னிக். நான் புதுசெல்லாம் கிடைக்கல, நீங்க உங்களை மாதிரி விவசாயி சொன்னதான் அடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி எந்த ஏரி வரப்புல எந்த இடத்துல ஓட்டை போட்டுன்னு பார்த்து, எந்த ஓட்டை லைவ் ஓட்டை எப்படியோ மூவ்மெண்ட் இருக்குன்னு பார்த்து அந்த மூவ்மெண்ட் இருக்கிற ஓட்டையை மட்டும் உள்ள உடைக்கிறது. ஆனா நீங்க இந்த ஊட்டி இருப்பீங்க, அது 7ஆவது ஓட்ட வழியா ஓடிட்டு உள்ளேயே 3 கிலோமீட்டர் அளவுக்கு ஓட்ட வச்சிருக்கோம். அந்த லைன் ஓட்டை எடுத்து கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி இந்த பொருள்கள் வைக்கிறது தான். இந்த 3 பாயிண்ட கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு லெவலுக்கு தான் எளிய நீங்க மேக்சிமம் வரலாம். முன்னாடியே இந்த வாரத்துல இன்னொரு கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்றேன். வாரத்துல இந்த 4 விதமான செடிகளையும் வச்சதுன்னா ஏறி வர்றது குறைஞ்சதா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. ஏறி தட்டைப்பயிறு, மக்காச்சோளம், கொத்தமல்லி, மச்சக்கடலை, இந்த இதுக்கு ஏறி வர்றத குறைஞ்சு. வயல்ல பாம்பு இருக்கிறது நல்லதா கேட்டதா? பாம்பு இருக்கிறது நல்லது. இப்போ உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, கோபிச்செடி பக்கத்துல பார்வையோடு வருது ஆட்டு அருணாச்சலம். வாழை மரத்துல எத்தனை கட்டை விடலாம்? கட்டைனா மருந்தாம்பு சொல்லுவோம்ல, கணக்குல மருந்தாம்பு. அது மாதிரி வாழையில எத்தனை கட்டை விடலாம்? எத்தனை கட்டை நார்மலா விடுவீங்க? 3 கட்டை விடுவீங்க. 4 கட்டை 3 கட்டை. 17ஆவது கட்டை விட்டுருக்கான். 17ஆவது கட்டை விட்டுருக்கான். வாழை மரத்துல புலத்தல பின்னாடி நாம என்ன செய்வோம்? மிச்ச சைடு கட்டை என்ன பண்ணுவோம்? சைடு கட்டையை வெட்டி எடுத்து வெளியே தூக்கி கொடுத்துருவோம். இந்த வெட்டி அங்கேயே போட்டுருக்கோம். எதுக்குள்ளே போட்டுருக்கோம்? வயலுக்குள்ளேயே போட்டுருக்கோம். நிலத்துக்குள்ள ஏறி நின்னா பஞ்சு மெத்தையில அடிக்கிற மாதிரி இருக்கு. உள்ள பூரா அந்த வாழைக்கட்டை அணுகி அதாவே மூடாதாவும் வேலை பார்த்து, அதாவே மட்டாவும் வேலை பார்த்து, அதுல மண்ணுகளோட எண்ணிக்கை 8 தப்பு. உள்ள கொம்பரை முக்கியம் வச்சிருக்காங்க. அந்த வாழை போக்கு இதே கொம்பரை பொங்கல் 3 வச்சிருக்காங்க. அது உள்ள நுழையும் போது
சொல்லிட்டே கொண்டு போய் கரெக்டாகவும் காட்டலாம். உள்ள இறங்கும் போது கையில ஒரு குச்சியை கொடுத்துடலாம். என்னன்னு கேட்டா குத்திக்கிட்டே நடந்துடுவான். எதுக்கு குத்துறேன்னா நான் சொல்றேன் அப்படின்னு ஒரு இடத்துல குத்திக்கிட்டே கொண்டு போய் எந்த இடத்துல வால் கட்டையை ஒரு 4 ஏரியாவில் பூச்சி ஒரு சின்ன மேடு மாதிரி போச்சு. கரெக்டா ஒரு இடத்துல மேல தள்ளுதான் உள்ள உட்காந்து. இவர்தான் எனக்கு இது கொடுக்காத காவனாள், எது கொடுக்காத சம்பளம் இல்லாத காவனாள். உள்ள எவனும் உள்ள வாங்கினார். இவன் உட்காந்துருக்காங்க. எனக்கு மட்டும் தெரியும். நம்ம பாம்பை பற்றி ஒரு எப்படி பூச்சியை பற்றி ஒரு அறிவு இல்லையோ அது மாதிரி எந்த பாம்பும் நீங்க டிஸ்டர்ப் பண்ணாலுடைய அது உங்களை கடிக்காது. நம்ம ஊர்ல இருக்கிற 4 பாம்பு தான் விஷ பாம்பு. மற்ற பாம்பு எல்லாம் கடிச்சிருச்சேங்கிறதுல நம்ம குச்சி போயிடும். அது தண்ணி பாம்பு சார பாம்பு கடிச்சு செத்தவனே ஏற்படுது. ஆனா 4 பாம்பு தான் விஷ பாம்பு. கண்ணாடிக்குரிய, கத்துக்குரிய, சுருக்கக்குரிய ராஜனா இந்தியாவில் இந்த 4 பாம்பு. இந்த 4 பாம்பு நம்மளால அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம எந்த பாம்பு கடிச்சாலும் இந்த பாம்பு உரிய முதலவே எடுக்கணும். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பாம்பு கடிச்சது பயப்படுறதை நிப்பாட்டணும். அடுத்து அவர் சொன்ன மாதிரி இங்கே பாம்புக்கு காது கேட்கணும் மறுபடியும் வச்சு கொடுக்கறதெல்லாம் கிடையாது. பாம்புக்கு என்ன கிடையாது? காது கிடையாது. பாம்புக்கு தலையில இருக்க அதிர்வுகளுக்கு ஏற்றதான் வேலை செய்யும். நீங்க குச்சியை வச்சு தட்டி கிளம்பினீங்கனாலும் இன்னொரு விஷயம், மனுஷ வாடை போட்டாலே மனுஷ வாடையிலிருந்து வீடியை காரணம் தான் பாம்பு. நம்ம தான் சும்மா போறோம்னா சுரண்டி அது எடுத்தா திருப்பி அந்த ஆக்ரோஷத்தை நம்ம மேல திருப்பிக்கலாம். அது எல்லா உயிரினும் ஒரு அடிச்சா நீங்க அடி திரும்பி கொடுத்தீங்களா திருப்பி அடிக்கிறது 2 லட்சம் ட்ரை பண்ணும். அது மாதிரி தான் பாம்புக்கு பாம்பு ஆக்சுவலா ஒரு விஷயத்துல ஆர்கானிக் சர்டிபிகேஷன் பாம்பு ஒரு அணுதான். பாம்பு இருந்தா நீங்க அடிக்க ஆரம்பிக்கிறேன். எடுத்துக்காட்டு பாம்பு பட்டி தவளா போனா எல்லாம் உங்க வயல்ல இருந்தா நீங்க பூச்சி மருந்து தொடலை. பூச்சி மருந்து தொட்டா முதல் சாகிறது இந்த பெரிய உயிரினங்கள் தான். நல்லது செய்யற பூச்சிக்கு முன்னாடி மட்டையை போடுறதே இவன் தான். இவன் மட்டையை போட்ட பின்னாடிதான் நல்லது செய்யற பூச்சி, நல்லது செய்யற பூச்சி மட்டையை போட்ட பின்னாடிதான் நீங்க யாரை டார்கெட் பண்றீங்களோ அவங்க பூச்சி. ஆனா முதல் மட்டையை போடுறது பாம்பு பள்ளி தவளை போனா நட்டுவாக்காளி எல்லாம். ஆனா இவங்க இயற்கை எதிரிகள், பூச்சியோட இயற்கை எதிரிகள். இவங்க கண்டிப்பா ஒரு பக்கம் வயல்ல இருக்கணும். நம்மளோட பாதுகாப்புக்கு நம்ம எவ்வளவு அதிர்வை உருவாக்கணுமோ உருவாக்கிட்டா நம்ம கண்டிப்பா இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா நம்மளுக்கு கற்பிக்கப்பட்ட விதம் தப்பு. பாம்பு நானே போது தள்ளு அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்லிடுவோம். அதுக்குள்ள கண்டிப்பா காலகௌதாரி மயிலெல்லாம் மயில் சாப்பிட்றதுக்கு யார் இருக்காங்க? இப்ப எங்கேயுமே யாரை பார்ப்போம்? ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆளை காணணும்னா இன்னொரு ஆள் தெரியும். இன்னொரு ஆள் தெரிஞ்சதுக்கு இதுதான் காரணம். சுருக்கமான 2-3 வேலை மட்டும் சொல்றாங்க. என்ன 2-3 வேலை சொல்றாங்க? மயிலுக்கு பறந்துதான் உள்ள தேடி காரணம். ஒரு இடத்துல அப்படியே பறந்து லேண்ட் ஆகுறதுனா அந்த லேண்ட் ஆகுறது உங்க வயலுக்கு தடுக்கிறதுக்கு ஒரு சுருக்கமா ஒரு வேலை விவசாயம் செஞ்சிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அந்த காலத்துல நம்ம இந்த ஆடியோ டேப்ல அது என்ன அது நம்ம பயிர் ஹைட்டு இப்ப பயிர் இவ்வளவு ஹைட் போட்டுன்னா அந்த ஹைட்டுல குறுக்க நெருக்கா கட்டிட்டு வாரங்களையும் கட்டி விட்ட போது இது அது இதுல சூரிய வெளிச்சத்துல பண்ற அந்த வெளிச்சம் நான் அடிக்கிறதுக்கோ இது வரும்போது லேண்ட் ஆகும்போது ஏதோ ஒரு மாத்திடுச்சுன்னா அது டிஸ்டர்ப் ஆகிட்டு திரும்பி அந்த வயலுக்கு வர்றது. இது ஒரு வார்த்தை சொல்றாங்க. ட்ரை பண்ணிருக்காங்க. அடுத்து அவங்க முட்டை நல்ல முட்டை கிடையாது. முட்டை கடையில கெட்டி போன முட்டை, கெட்டி போன முட்டைய தண்ணியில கரைச்சு மரத்து ஏரியாவோட முழுக்க திரும்பி. ஆனா 3 நாள் தான் எடுத்து. அப்ப நீங்க திரும்பி திரும்பி திரும்ப அதை ஒழுங்கா
அடுத்த ஏரியாவில் இந்த கெட்டு போன முட்டை கரைசல் மரத்துல மக்காச்சோள படைப்பு முன்னாடி சொன்ன இந்த 5 பேரும் சேர்த்து செஞ்சுட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. மக்காச்சோளத்துல வரப்பு கண்டிப்பா தட்டப்பயிர் இருக்கணும். மக்காச்சோளங்கிறதுனால வரப்பு என்ன இருக்கணும்? முன்னாடியே சொல்லி சோளம் இருக்கணும், மஞ்சள் பூச்சி இருக்கணும், இனந்தவச்சுக்குடி, விளக்குக்குடி, அது போக மக்காச்சோள கூடு படைப்பு காது பண்றதுக்கு பூஞ்சா நமக்கு நோய் வர மாதிரி இந்த நோய் வரும். அந்த பூஞ்சா வெட்டாத சொல்ற பச்சை பூஞ்சா, விவேரியான சொல்ற வெள்ள பூஞ்சா, வெள்ள பூஞ்சானத்தை பயிர் வளர்ந்த 15ஆவது நாள் 20ஆவது நாள் வெள்ள பூஞ்சானா, ஒரு 40ஆவது நாள் பச்சை பூஞ்சா. இந்த ரெண்டுக்கு நடுவுல வேப்பமுட்டை வளர்க்கணும். இந்த 5 பேரும் செஞ்சீங்கனாலே படைப்பு கண்ட்ரோல் தான்